இந்த வீடியோட எலைஸ் த ஷேடோ ஆஃப் ஹியூமன் இந்த படத்தோட கதை தான் பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்தை வந்து எலைஸ் வந்து புருஷனை கொண்டுட்டு துண்டு துண்டாக நறுக்கி வந்து ஒரு கேரி பேக்கில் வந்து போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களோட குழந்தை வந்து அழுதுட்டுருக்கு. அதை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ வீட்டுக்கு வேலைக்காரி வந்தோடனே வந்து குழந்தைய வந்து அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. அவளுக்கு வந்து கிட்ட வந்து என்ன இருந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் புருஷனை தனித்தனியாக வந்து கேரி பேக்கில் போட்டு ஒரு பெட்டியில் வந்து அடைக்கிறாங்க. அதை அங்கோட பீட்டிங்லேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அங்கோட சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாயிருது. அதை அவங்க பார்த்துட்டாங்க. டக்குன்னு வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. இப்போ எலைஸ் வந்து ஒரு கால்கடை வந்து இருக்காங்க. அங்கே மார்க்கஸுங்கிற ஒருத்தர் கூட வந்து நெருக்கமாக வந்து பழகுறாங்க. அவர் தான் வந்து இப்போ இவரோட கணவர். அவர் கூட பழக பழக அவருக்கு இவர் பிடிச்சி போச்சு. உடனே வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து மார்க்கஸ்க்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பொண்டாட்டி வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து சொல்கிறாரு. உடனே இவங்கள வந்து சரின்னு வந்து சொல்கிறாங்க. அவனும் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து இவரோட எலைஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் ரொம்ப அன்பாக கேரிங்காக வந்து பார்த்துருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவங்களை வந்து ப்ரெக்னென்ட் ஆனான்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து எலைஸோட மார்க்கஸோட நடவடிக்கை வந்து கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அவர் வந்து எல்லா பொண்ணுங்களையும் கூட வந்து சேட்டிங் பண்ணுறது, டெய்லி வந்து கிளப்புக்கு போய் ஒவ்வொரு பொண்ணும் கூட வந்து சந்தோஷமாக இருக்கிறத வந்து எலைஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து மார்க்கஸ்ட்டை வந்து கேட்குறாங்க. மார்க்கஸ் வந்து சொன்னேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுவுமே வந்து இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மார்க்கஸ் வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து கொஞ்ச நாள் வந்து நல்லபடியாக வந்து நடந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்து வந்து 6 மாதமும் வந்து ஆயிடுது. 6 மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து திரும்ப மார்க்கஸோட நடவடிக்கையில் வந்து மாற்றம் வந்து தெரியுது. மார்க்கஸ் வந்து டெய்லி போகிற கிளப்புக்கு வந்து எலைஸும் வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒவ்வொரு பொண்ணு கூட வந்து அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகிறத வந்து எலைஸ் வந்து பார்க்குறாங்க. எலைஸ் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து உடனே இந்த வீட்டுக்கு வந்து மார்க்கஸ்ட்டை வந்து கேட்குறாங்க, நீ ஏன் இது மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னால் வந்து 2 பேருக்கும் வந்து நடுவில் வந்து சண்டை வருது. அப்போ வந்து மார்க்கஸ் எலைஸ் 2 பேருக்கும் சண்டை வரும்போது வந்து எலைஸ் வந்து தன்னோட துப்பாக்கி எடுத்து வந்து மார்க்கஸை வந்து கொண்டுடுறாங்க. இதுதான் இப்போ கதை நடந்து. இப்போ இவங்க கொண்டு போகிற அந்த பாடி வந்து ஊருக்கு வெளியே அந்த காட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்போஸ் பண்ணாங்க. டிஸ்போஸ் பண்ண வந்து மார்க்கஸோட சொந்தக்காரங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து மார்க்கஸ் எங்கே போனா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவங்க எலைஸு வந்து தெரியாது வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாம் என்கொயரி பண்ணப்போ வந்து அவருக்கு வந்து சிசிடிவி கேமரா வந்து பதிவாளர் வந்து தெரிய வருது. உடனே வந்து மார்க்கஸோட அக்கௌண்ட் வந்து எல்லா பணத்தையும் வந்து எலைஸோட அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து ஃப்யூச்சர் வந்து எலைஸோட குழந்தைக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி அவங்க பண்ணிட்டு போலீஸ்கிட்ட போய் வந்து சரண்டர் ஆகிடுறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.